வலிகளற்ற ஆழ்ந்த உறக்கத்திற்கு திரும்புவோம். பனைநார் மற்றும் பாரம்பரிய கயிற்றுக்கட்டில்கள். இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வர்றது தப்பு இல்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அதனோட வெற்றி தோல்வி இல்லை சரி அல்லது தவறு அப்படிங்கிறது எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் ஒரு எண்ணத்தை தடுக்க நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணம் அதிகமாக வந்துட்டு தான் போகும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது ஒரு புதை மணல் மாதிரி, அதில் சிக்கி கையை காலை அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருப்பீங்க. எப்போ அசைக்கிறத நிறுத்துறீங்களோ The Seventh Sense. நீங்கள் ஒரு முக்கியமான வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த பார்த்தா உங்களோட மூளை சொல்லும் இது நடக்காது, இது தோத்துடுவ, ஐயோ அது நடக்கலைன்னா என்ன பண்ணுறது. ஆனால் ஏன் நம்மளோட மனசு இந்த நெகட்டிவ் விஷயத்தை மட்டும் HD குவாலிட்டியில் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்குது? இது உங்களோட பலவீனம் கிடையாது, உங்களோட மூளையில் இருக்கிற ஒரு ரகசிய சாஃப்ட்வேர். இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட எதிரி கிடையாது, ஆனால் அது உங்களோட ஒரு பாடி கார்ட். ஒரு கசப்பான உண்மை சொல்லிட்டா அது என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட பிரெயின் நம்மளை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு படைக்கப்படலை, உயிரோடு வச்சிருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுனால பரிணாம வளர்ச்சியில் இதோ சிறுத்தை தாக்கிருமோ, புலி தாக்கிருமோ, சிங்கம் தாக்கிருமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்த மனுஷன்தான் உயிரோடு இருந்தான். அதனால தான் நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயத்தை தான் மூளை ஃபஸ்ட்டு பார்க்கும். இதுக்கு பேர் தான் நெகட்டிவிட்டி பயாஸ். நம்மளோட மனசு அப்படின்றது ஒரு ஸ்மோக் டிடெக்டர் மாதிரி, சின்ன புகை வந்தால் கூட அலாரம் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இதனால தான் சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட பெருசாக நம்ம மனசு நெகட்டிவ் தாட்டை கொடுத்து பயமுறுத்துது. ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. அந்த நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணுற பயிற்சி, நீங்கள் பண்ணுற முயற்சி தான் இங்கே பெரிய ப்ராப்ளமே ஆகுது. என்னடா அது புது கதையாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்கிறத கரெக்டாக கவனிங்க. ஒரு பிங்க் யானையை நினச்சி பார்க்காதீங்க, ஒரு 5 செகண்ட் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அந்த பிங்க் யானை அப்படின்றது ஒரு செகண்டாவது வந்துட்டு போயிருக்கோம். நீங்கள் ஒரு எண்ணத்தை தடுக்க நினச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணம் அதிகமாக வந்துட்டு தான் போகும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது ஒரு புதை மணல் மாதிரி, அதில் சிக்கி கையை காலை அசைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருப்பீங்க. எப்போ அசைக்கிறத நிறுத்துறீங்களோ, அதாவது அது அப்படி தாண்டா வரும், மூளையே நெகட்டிவாக தான் இருக்கிறதுக்காக படைச்சிருக்குது, அதாவது பரிணாம வளர்ச்சியிலேயே அப்படி தான் வந்திருக்குது, நம்மளோட எச்சரிக்கை, நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படின்னு எப்போ அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து வெளியே வந்துடலாம். இங்கே இன்னொரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. எண்ணன்றது வேறு, சிந்தனைங்கிறது வேறு. எண்ணம் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் வந்துட்டு போகுது, இது வர்றது இயற்கை. இந்த இனிமேல் நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அதை ஒரு எனிமி மாதிரி பார்க்காதீங்க, அது ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நீ கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாறுறடா, பார்த்துடா, கவனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வருது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கே உண்மையான வெற்றியே அடங்கியிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் முன்னேறிட்டு போயிட்டே இருக்கிறான், ஆனால் நம்ம அதே பொருளாதார சுச்சுவேஷனில் அப்படியே இருக்கிறோம். நமக்குள்ள பொறாமை அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் வரத்தான் செய்யும். எதுக்கு வருது அப்படின்னா, நீ பின்தங்கிட்ட, நீ இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்றக்காக ஒரு தூண்டுகோலாக வருது. சரி, அதை பயன்படுத்தி நம்மளும் நிறையா சம்பாதிக்கணும், முன்னேறணும், நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையானதை ஆசையாக பிடிச்சக்கூடாது. அவன் என்ன கார் வாங்கணும்னு அதே வாங்குறது, அதே வீட்டை நம்மளும் கட்டுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உண்மையிலையுமே எந்த விதத்தில் நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறத சீர்படுத்தி பார்த்து, பொருளாதாரத்திலையா சமுதாயத்திலையா அப்படின்னு சீர்படுத்தி பார்த்து நம்மளோட தேவை என்ன அப்படின்னு முடிவெடுத்துட்டு நம்ம முன்னேற ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பொறாமையுமே கூட நம்ம ஆரோக்கியமாக பயன்படுத்துறதுக்கு ஒரு உதாரணம். ஆனால் அதை விட்டுட்டு எதிர்த்த வீட்டுக்காரனை அழிக்கிற வேலையில் சிந்திக்கிறத, செயல்படுறது, இந்த மாதிரி இறங்கணும் அப்படின்னா அது தப்பான விஷயம். இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வர்றது தப்பு இல்லை, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அதனோட வெற்றி தோல்வி இல்லை சரி அல்லது தவறு அப்படிங்கிறது எல்லாமே அடங்கியிருக்கு. எந்த மாதிரியான நெகட்டிவ் தாட் வந்தாலும் அது என்ன மாதிரி சூழ்நிலையில் வருது அப்படின்றத பாருங்கள். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது செயல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அலாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வந்துடுச்சே அப்படின்னு அதுலேயே மூழ்கி இருக்கக்கூடாது.
ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அதுலேயே நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடாது, அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டை நம்ம வரவே கூடாது அப்படின்னு பாசிட்டிவான அஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடாது. சில நெகட்டிவ் தாட்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாத வரும், தேவையில்லாமையே வரும். அதாவது எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு வேலை, ஒரு ஸ்டெப்பை எடுத்திருந்தா கூட எதிர்காலத்தை பற்றின பயம் வரும். நீங்கள் அதுக்காக எதிர்காலத்துக்கு சேமிப்பு, இன்சூரன்ஸ் இப்படியான எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சும் கூட தேவையில்லாத ஒரு பயம் வரும். அந்த மாதிரியான நேரங்களில் இது தேவையில்லாதது அப்படின்னு ஒரு லேபிள் போட்டு வச்சுக்கோங்க. எத்தனை தடவை வந்தாலும் இது தேவையில்லாத பயம் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் கடைசியாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, தாட்ஸ் அப்படின்றது இயற்கையாக வர்றது. அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் ரெண்டுமே நல்லது. தேவையில்லாத நெகட்டிவ் சிந்தனை உணர்வுலேயே மூழ்கி இருக்கிறது அப்படின்றது நமக்கு வேண்டாத வேலை, தேவையில்லாதது. இது சம்மந்தமான அஃபர்மேஷன் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.